ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் இன்றைக்கி முட்டையும் கத்திரிக்காவும் தான் எடுத்திருக்கேன். இது குழம்பு சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நீங்கள் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கி நல்லா வெந்து வரணும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 2 முட்டையை நான் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா கத்திரிக்காயும் நல்லா அந்த முட்டையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேணாம், கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போது முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஒரு சப்பாத்திக்கோ இல்லைனாக்கா தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், குழம்பு சாதம் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இப்போது அந்த முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டேன். இப்போ அதே பேனில் நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையும் கத்திரிக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நான் முட்டையை ஊற்றிருக்கேன். ஊற்றும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற்றிருக்கேன். அதனால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சும்மா வாசத்துக்காக கொஞ்சமாக நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போது இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சைட் டிஷ் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தியில் ரோல் பண்ணி வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் காலையில் ஆஃபீஸ் போகணும், சட்டுன்னு ஒரு ரெசிபி செய்யணுன்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.